திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குன்னத்தூர் கிராமத்தில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரி பாபு ஏற்பாட்டில் அதிமுக திணை பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மளிகை கடை, டீ கடை உள்ளிட்ட இடங்களில் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள், பெண்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகள் மற்றும் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் விரோத போக்கை விளக்கும் பிரசுரங்களை விநியோகம் செய்தார். இந்த நிகழ்வில் ஒன்றிய, பேரூர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை போரூரில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களும் விடிய அரசின் அவலங்களை எடுத்துக் கூறும் பிரசுரங்களை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது இஸ்லாமிய சகோதரர் ஒருவரிடம் திமுக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறி சிறுபான்மை மக்களுக்கு காவலனாகவும் அரணாகவும் இருக்கக்கூடிய இயக்கம் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக தான் என விளக்கி கூறினார். இந்நிகழ்வில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். மதுரை மாநகர மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சரவணன் தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளின் விளக்க பிரசுரத்தை பொதுமக்களிடம் அளித்தனர். இதேபோல வியாபாரிகளிடமும் திமுக அரசின் அவலங்கள் அடங்கிய விளக்க பிரசுரம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் கோவை தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சே. தாமோதரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து திமுக அரசின் அவலங்கள் குறித்து எடுத்துரைத்து மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதிக்குட்பட்ட அத்திப்பட்டு ICF காலனி பகுதிகளில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் LN சரவணன் ஏற்பாட்டில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான V. அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மேலும் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கினர். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு மற்றும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் கலந்து கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக பிரசுரங்களை வழங்கினார். திருச்சி மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மற்றும் முன்னாள் ஆவின் சேர்மன் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் ரத்தினவேல், அம்மா பேரவை துணை செயலாளர் அரவிந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், மக்கள் நல பணிகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். சென்னை ஆலந்தூர் மேற்கு பகுதியில் உள்ள முகலிவாக்கத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கபாலீஸ்வரன் முன்னிலையும், புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் தலைமையும் வகித்து திமுக அரசினை கண்டித்தும் அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை விளக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு பிரசுரங்களை வழங்கினர். இந்நிகழ்வில் கழக ஒன்றிய, மாவட்ட, வட்ட, பகுதி கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் தெருமுனை பிரச்சாரம் காவிரிப்பாக்கம் பஜார் வீதியில் நடைபெற்றது. காவிரிப்பாக்கம் பேரூர் நகர கழக செயலாளர் மஞ்சுநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் AM நாகராஜன் தலைமை வகித்தார். மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் G. சம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களிடையே அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரத்தை மக்களிடம் வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் வீதி வீதியாக சென்று அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அடங்கிய விளக்க பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாவட்ட செயலாளரும் அம்மா பேரவை செயலாளருமான
பெருமாள் நகர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். முன்னதாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா, பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செய்தனர். ஒன்றிய கழக செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஆதிநாராயணபுரம் ஊராட்சியில் அதிமுக பூத் கமிட்டி அமைப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் KG பாஷியம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் பங்கேற்று பூத் கமிட்டி அமைப்பு திட்டங்கள் மற்றும் குழுவின் பதிவேடுகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். இதில் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் வேலு ஏற்பாட்டின் பேரில் ஏராளமான இளம் தலைமுறை வாக்காளர்கள் உற்சாகமாக அதிமுக இணைந்தனர். அவர்களுக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் கழக கட்சி துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று புதிய உறுப்பினர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர்.